Success in what? Why, success in saving the economy and keeping England from being... என்னமா ஆடுறா? இது உடம்பு, இது செக்ஸ். உடம்பா இது ரப்பர் மாதிரி விளையுது. ஃபேண்டாஸ்டிக். பின்னிட்டா இதுல எல்லாம் தெளிவா இருக்கு. நான் ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஞாபக சக்தியில நீங்க புலியா எலியான்னு பாப்போம். நம்ம கல்யாணத்தன்னைக்கு நான் என்ன புடவை கட்டிட்டு இருந்தேன் சொல்லுங்க பாப்போம். புடவை கட்டிட்டு இருந்த மடிசாரு. ஆனா என்ன கலர்னு தான் கன்ஃபியூஷனா இருக்கு. தாத்தா க்ளீன் போல்ட். பாட்டி மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஒரு கேள்வியை வச்சு என்ன நாக் அவுட் பண்ணிட்டீங்களா? ஏன் தாத்தா, கல்யாணத்தன்னைக்கு பாட்டி கட்டி இருந்த புடவை உங்களுக்கு எப்படி மறந்தது? கல்யாணத்தன்னைக்கு அவர் என்ன எங்கடி பாத்துட்டு இருந்தார்? என் பக்கத்துல இருந்த தோழியை தானே வளைச்சி பாத்துட்டு இருந்தார். ஏந்திரடி, வெளியில போயிட்டு வந்தா கை கால் அலுமின்னு உள்ள வரணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். பாப்பா சரி சரி சரி. நீ இன்னும் போன ஜென்மத்திலே இருக்க. இந்த ஜென்மத்துக்கு வா. இப்பெல்லாம் இந்த ஃபேஷன் பாரு, சம்பந்தா ஃபேஷன். அத கவனி. எவ்வளவு ஜோரம் ஆடுறா பாரு, ரப்பர் மாதிரி உடம்ப வளைச்சு. பாத நிறுத்துங்க. நான் எந்த ஜென்மத்திலும் இப்படிதான் இருப்பேன். கௌசல்யா, சத்யம் தியேட்டர்ல லேட்டஸ்டா என்ன இங்கிலீஷ் பிக்சர் ஓடுறது? வயசுக்கு ஏத்த பேசுங்க. வயசுக்கும் பேச்சுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, முதல்ல இந்த அரடாயிரம் போடுற பழக்கத்தை ஒழிச்சு கட்டுங்க. ஹலோ. ஓ ஹலோ, யாரு? ஹரிஹரனா? எப்படிதான் இருக்க? மழையெல்லாம் மலேசியால எப்படி இருக்குன்னு கேளுங்க. ரொம்ப அவசியம். ஹலோ, உங்க அம்மா பூஜை ரூம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கா. உன் பொண்ணு வந்து என்ன மாதிரி எப்பவும் போல ஃபேஷனபுளா பளபளன்னு ஷோக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கா. நான் வந்து எப்பவும் போல தான் வாக்கிங், ஜாக்கிங், மியூசிக்கு, அப்புறம் வந்து யோகா. இப்போ கூட ஒரு ராமாயண படம் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஓகேயா? சரி, இந்தா உன் பொண்ணுகிட்ட பேசு. பேசிட்டு கொடுங்க. பேசுமா, பேசு. ஹலோ. ஹாய் டாடி, ஹவ் ஆர் யூ? தாத்தாவும் பாட்டியும் என்ன சரியாவே பாத்துக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க டாடி. சாப்பிடுன்னு ஒரே தொந்தரவு. 9 மணிக்கு மேல முடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு கெட்டுடும்னு சண்டை போடுறாங்க டாடி. ஓகே டாடி, யா பாய். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. சார், துப்பாக்கி மிஷின் கன்னு கிளாஸ் ரூம்ல ஆயுத கலாச்சாரத்தை பத்தி பேசுனீங்க. உங்களை தடாவத்துக்கு உள்ள போட்டுருவாங்க. பி கேர்ஃபுல். உனக்கு தமிழும் தெரியாது, தமிழுக்கு அர்த்தமும் தெரியாது. யா. நீ பேசாம கோனார் ரோட்ல போய் நோட்ஸ் வாங்கி படிடா, போட. தேங்க்யூ. கோவலனை தேடி வந்த கண்ணகி மதுரை மாநகர வீதியிலே தலைவரி கோலமாக ஓடி வந்து கொண்டிருக்கின்றான். சார், பாடத்தை என்ன ஆரம்பிக்கலாம்? அதுக்குள்ள என்னடா சந்தேகம்? நான் அப்புறமா பாத்ரூம் போய்க்கிறேன் சார். உட்காரு. இங்கே போலாமா சார்? உட்காரு. ஓகே. கோபமாக வந்த கண்ணகி பாண்டியனின் ராஜ்யசபைக்குள் புகுந்து என்ன பாட்டு பாடினால் தெரியுமா? எனக்கு தெரியும் சார். சொல் 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 சொல். பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா ஏங்கி நின்ற பைங்கிழிக்கு உயலாலா. பாண்டியனின் ராஜ்யத்தில் நிறுத்துங்கடா குண்டா. பாண்டியனின் ராஜ்யசபையில் கண்ணகி என்ன பாட்டு பாடினால் தெரியுமா? தேரா மன்னா செப்புவதோடையோ. தேரா மன்னான்னா என்ன அர்த்தம் சார்? அந்த காலத்துல மன்னர் ஆகிறதுக்கு எக்ஸாம் வச்சாங்க. அதுல தேராதவங்களை எல்லாம் தேரா மன்னான்னு சொன்னாங்க. சத்தியமா நீ தேரவே போறதில்ல. உய் உண்டாம் உய்வில்லை. உய் என்றால் என்ன? இது நல்லா இல்ல சார். இது நல்லா இருக்கா சார்? எல்லாரும் நல்ல மூட்ல இருக்கிறீங்க, பார்த்தாலே தெரியுது. இப்பொழுது நான் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை இசையோடு பாட போகிறேன். பாடுறது பாடுறீங்க, நல்லா கண்ணு மூடி பாருங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. நல்ல யோசனை. அப்படியே பாடுங்க. சீக்கிரம் மூடுங்க. அலை பாயுதே கண்ணா என் மனமிகு அலை பாயுதே, அலை பாயுதே கண்ணா என் ஆனந்த மோகன வேணு கோணமதில் அலை பாயுதே கண்ணா கண்ணா கண்ணா. என் பாட்டுக்கும் என் தமிழுக்கும் மரியாதை கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறியே, நீ ஒத்தம் தாண்டா உண்மையான தமிழன். அட போங்க சார், 4:30 மணிக்கு ஃபிகர் வருது, அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாமேன்னு பார்த்தா உங்க லொல்லு தாங்கலையே. என் தமிழுக்கு இந்த சோதனையா? ப்ளீஸ் தாத்தா பேசுங்க. ஹலோ, நான் ஜஸ்டிஸ் சிவசேகரன் பேசுறேன், ரிட்டையர்டு. நான்
பிபி ஸ்ரீனிவாஸ். அடடே, பிபி ஸ்ரீனிவாஸ், பிளே பேக் சாங்ஸ்டர், வெரி குட். எனக்கு ஒரு பெருமை என்னன்னா உங்க பேத்தி என் முதல் தர அபிமானி சார். இப்படிதான் சார் என் பேட்டி என்னை யார்கிட்டயா மாட்டி விட்டுடுவா. என்ன சங்கதி, எப்படி இருக்கீங்க? சார் இந்த பாட்டை ஒரு தடவை எனக்காக நீங்க பாடுங்க சார். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். அருமையான பாட்டு, பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. காலங்களில் அவள் வசந்தம். நீங்க பாடுறதுக்கு அப்புறம் நான் பாடப்படாது. இந்த போன். வணக்கம் மாணவர்களே, போட்டியில ஜெயிச்சாலும் தோத்தாலும் கவலை இல்ல. நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடுறதே மாணவர்கள் ஒற்றுமைக்குதான். மாணவர்கள் வருங்கால ஆக்கசக்திங்கிறத நிரூபிக்கணும். ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். பிரசிடென்சி காலேஜ். மார்கழி திங்கள் மழை நிறைந்த நீராட போறவை. லியோ, செயின்ட் ஜோசப் காலேஜ். AJ is in your town. Yes, y'all. Yes, y'all. Yes, y'all. Say Lito. Eva and Pen, City Art College. ஆக்கிரக்கே போலீச்சாமியார் மாதிரி இருக்கான். இந்த மாதிரி கூட்டத்துல இவனை கூட்டு வரான்னு சொன்னா கேட்கலையா நீ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மானத்தை வாங்க, அந்த மைக் ஆன்ல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வன்முறையை பத்தி 2 வார்த்தை பேசலாம்னு இருக்கேன். தயவு செஞ்சு எல்லாம் அமைதியா இருங்க ப்ளீஸ். வன்முறை அது ஒழியணும், இல்ல அதை நாம ஒழிக்கணும். லஞ்சம், ஊழல், ஊதாரித்தனம், நம்ம கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. குழந்தைய படிக்க வைக்கணும்னா அதுக்கு லஞ்சம், லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். லஞ்சத்தை ஒழிக்க ஒவ்வொரு இந்தியனும், ஒவ்வொரு இந்தியனும் இன்னைக்கு நான் சொல்றேன் பாடுபடணும். இப்படி கஷ்டப்பட்டு சீட் வாங்கி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புற பேரண்ட்ஸ் பாக்யராஜ் ரேவதியா இருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு புரியல, ஒண்ணுமே புரியல. ஆஞ்சநேய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க விச்சு, ஆஞ்சநேய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க தான் படிக்கல, ஏன் படிக்க ஆஞ்சநேய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? சொல்லுங்க விச்சு, பேசுங்க விச்சு, பேசுங்க விச்சு, அஞ்சலி ஏந்திர, அஞ்சலி அஞ்சலி ஏந்திர, அஞ்சலி அப்பா அஞ்சலி ஏந்திர, அடிங்க எழுதுறா. என்னடா இந்த நாட்டுல எதுக்கு கை தட்டுறது, எதுக்கு விசில் அடிக்கிறதுன்னு ஒரு டிசிப்ளின் இல்ல இந்த கண்ட்ரியில. இந்த நாட்டுல பிறந்தாலும் டாக்டர், போனாலும் டாக்டர். வெரி போல். நான் உங்களை சொல்லன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்களும் லேடிஸ், ஜென்டில்மேன், காதலன்ஸ் அண்ட் இந்தியன்ஸ், இந்த இடத்துல ஒரே ஒரு மேட்டர் மட்டும் தான் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். சைக்கிள் செயின் வச்சிருக்கோம், பாட்டில் வச்சிருக்கோம், ஆசிட் பாம்பு வச்சிருக்கோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டுல வன்முறையை தலையை வச்சு டான்ஸ் போட வைக்கிறோம். இந்த மாதிரி வன்முறை செய்பவர்களையும், இந்த நாட்டை கொள்ளையடிப்பவர்களையும் இந்த நாட்டை விட்டு நாடு கடத்த வேண்டும் என்பதை தான் இந்த பங்கனில் நான் சொல்ல விரும்புகிறேன்.